ஹாய்! அதாவது இன்றைக்கி டேவே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் கோழி வந்து குஞ்சு பொரிச்சிருந்தேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்களா, சரி அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேனா, ஸோ அழகாக இருந்தாங்க. க்யூட்டாக குட்டி குட்டியாக. ஸோ அப்புறம் அவங்க தண்ணி குடிக்கிறது, தீனி சாப்பிட்றது இதெல்லாம் இவங்களுக்கு யார் பிறந்தோன்னே சொல்லி கொடுத்தா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரின்னு இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா டைம் அதிகமாகிடுச்சு. ஐயோ டைம் ஆகிடுச்சே போய் சமைக்கணுமேன்ட்டு அப்புறம் கிச்சனுக்குள்ளார என்ட்ரு ஆயாச்சு. நான் நைட்டே பிளான் பண்ணி காலைல என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் 2 டைப்பாக, சாம்பாருக்கும் வெஜிடபிள் ரைஸுக்கும். சாம்பாருக்கு கட் பண்ணி வச்சதோட 2 கத்திரிக்காய் சேர்த்து கட் பண்ணி பருப்போட வேக வச்சுட்டேன். இந்த இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் அரை டீஸ்பூன் போட்டு தாளித்து விட்டு, காஞ்ச மிளகா 3, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா 3, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நீட்ட வாக்கில் அரிஞ்சு போட்டு வதக்கி விட்டேன். இதுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஸோ இதுக்கு மிளகாய் தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து தேவைக்கேற்ப சேர்த்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு, இந்த வெந்துச்சு இல்லையா பருப்பு காய் அதெல்லாம் ஒரு மசிச்சு விட்டுட்டு அப்படியே அதோட அந்த தாளிப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி இலை போட்டு கொதிக்க விட்டு இறக்குனா சாம்பார் தயார். இது இட்லிக்கு வந்து காலைல வச்சு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் பண்ணியாச்சு. இது சூப்பராக வந்திருந்தது அவுட்புட்டு. ஸோ அப்படியே டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு நானும் ஒர்க் கிளம்பிட்டேன். பாய்.